நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவ பலி. தந்தை மைந்தர் தூய் ஆவியாரின் திருப்பெயராலே ஆமேன். ஐயம் தொலைக்காட்சியின் வழியாக ஆண்டுதோறும் தியாக வெள்ளி, பெரிய வெள்ளி, புனித வெள்ளி, நல்ல வெள்ளி, இந்த வழிபாட்டில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடிந்த 7 திருமொழிகளை குறித்து தியானிக்கிற இந்த தியான கூட்டத்தில் அடியனுக்கு 2ஆம் திருமொழியை தந்திருக்கிறார்கள். லூக்கா 23:43 இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்கின்ற ஒரு ஆழமான திருமொழியை எல்லோரும் சொல்லுகிறார்கள், கள்வர்கள், திருடர்கள், குற்றவாளிகள் என்று. ஆனால் அவர்கள் இருவரும் போராளிகள். ஏனென்று சொன்னால் அவர்கள் தாங்கள் என்ன நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து தான் அந்த சிலுவையில் இருந்தார்கள். அவர்கள் போராளிகளாக இருந்த காரணத்தினால் என்றோ ஒரு நாள் அவர்களுக்கு சிலுவை மரணம் வரும் என்பது அவர்களுக்கு தெரிந்தே இருந்தது. ஆனால் திடீரென்று சொல்லி சிலுவை மரணம் இயேசு கிறிஸ்துவோடு வருமா என்று அவர்கள் எதிர்பார்த்ததில்லை. ஆனால் இயேசுவோடு அந்த மரணம் அவர்களுக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது ஏறக்குறைய 20 மணி நேரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வசைமொழிகளை, ஏளனங்களை, அதாவது அவரை கைது செய்ததிலிருந்து, விசாரித்ததிலிருந்து கடந்த 20 மணி நேரம் வசைமொழிகளை, ஏளனங்களை, கிண்டலை, கேலியை, நக்கலை, நயாண்டியை, என்னவெல்லாம் அவரை அவமரியாதை செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட அவமரியாதைகளை அவருக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய காதிலே ஒரே ஒரு மனிதன் கூட அவருக்கு ஆதரவாக ஒரு சொல்லை சொல்லவில்லை. அவரை எந்த அளவிற்கு ஏளனம் செய்ய முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, அவமானப்படுத்த முடியுமோ அத்தனை பணிகளையும் தன்னை சூழ்ந்திருக்கிற அனைத்து மனிதர்களும் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இதே வேளையில் அவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தது நம்பிக்கொண்டிருந்த யூதாஸ். இவனை அறியேன் என்று மறுதளித்து போனது பேதுரு. அவள் இருவரும் தான் உற்ற தோழனாய் அவருக்கு உடனிருந்தார்கள். 12 இவர்கள் இருவர். 10 பேர் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தின் தூய வெள்ளி தியானத்தில் பங்கெடுத்து கொண்டிருப்பவர்களே, நம்மை சுற்றிலும் இருப்போர் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை கைவிட்டு விடலாம், நம்மை காட்டி கொடுக்கலாம், நம்மை தெரியாது என்று சொல்லி மறுதளிக்கலாம், நம்மை ஏளனமாய் பேசலாம், கிண்டல் கேலி பேசலாம், ஏதாகிலும் அவப்பெயர்களை உருவாக்கும்படியாக நமக்கு எதிராக அவர்கள் எதிர்த்து நிற்கலாம், நம் எதிரிலே கூட நிற்கலாம், நம்மை சூழ நிற்கலாம். பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், சனகரிப்பு சங்கத்தின் உறுப்பினர்கள், அன்றைக்கு இருந்த ஆலோசனை சங்கத்தில் அதிகாரம் படைத்தோர் எல்லோரும் அங்கே நிற்கிறார்கள். இந்த இயேசு கிறிஸ்துடைய காதிலே 20 மணி நேரமாக தொடர்ந்து அவமானத்தின் சொற்கள், ஏளனத்தின் சொற்கள், கேலியின் சொற்கள் வந்து கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் சிலுவையிலே உடன் தொங்கிக் கொண்டிருந்த இடது பக்கமாக இருந்த அந்த போராளியில் ஒருவன், நீதான் இப்படிப்பட்டவராயிற்றே, உங்களையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளணும் என்று ஏளனமாய் சொல்லுகிற வார்த்தை. ஆனால் ஒரு மனிதன் முதல் முறையாக ஆண்டவரே என்று சொல்லி அவரை அழைத்த அந்த அழைப்பு முதல் முறையாக அவர் காதிலே வந்து விழுகிறது. ஆண்டவரே, எல்லோரும் அவமானப்படுத்தி நம்மை கேவலப்படுத்தி
நம்மை குற்றப்படுத்தி நம்மை காட்டி கொடுத்து மறுதலித்து கைவிட்டு ஓடி ஒதுங்கி போய் பதுங்கி போய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் சொல்லுகிறான், ஆண்டவரே என்று அழைக்கிறான். என் அன்பு உறவுகளே, இறைமக்களே, தொலைக்காட்சியின் வாயிலாக இதை பார்த்து கொண்டிருப்போரே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படிப்பட்ட தருணங்களும் சூழ்நிலைகளும் தான் வரும், இப்படிப்பட்ட நிலைகளும் தான் வரும். ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கடவுள் ஒரு ஆறுதலை தேர்தலை வைத்திருப்பார், ஒரு நம்பிக்கையை வைத்திருப்பார், ஒரு முடிவை வைத்திருப்பார். ஒரே ஒரு சாய்ந்து கொள்ளும் மார்பை, ஒரு வார்த்தையை அனுப்பி நம்மை தேற்றுவார். கலங்கி போகாதே. சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருக்கலாம், சந்தர்ப்பங்கள் நமக்கு எதிராக இருக்கலாம், சந்திப்போர் நமக்கு முரணாக இருக்கலாம், நம்மோடு கூட சாப்பிட்டவர்களும் கூட நமக்கு துணிச்சலாய் துரோகம் செய்யலாம், நம்மிடத்திலே பல்வேறு நன்மைகளை பெற்றவர்கள் கூட நமக்கு எதிராக தீயவர்களாக மாறலாம். ஆனால் நாம் இன்றைக்கு இந்த சிலுவையிலே இரண்டாவது மொழியை சொன்ன அந்த மனிதனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் எவ்வளவு பாடுபட்டாலும், எவ்வளவு துன்பப்பட்டாலும், எவ்வளவு அகோரமான சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த அதே சூழ்நிலையிலே சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இந்த மனிதன், ஒரு மனிதன் அவமானத்தின் வார்த்தைகளை சொல்லுகிறார், இதோ இந்த மனிதன் ஆறுதலின் வார்த்தையை சொல்லுகிறார். இந்த இரண்டு மனிதர்களில் நீங்கள் எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறீர்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களை அழைத்து அபிஷேகித்து வைத்திருக்கிறாரே, கிறிஸ்தவளாய் வைத்திருக்கிறாரே, இந்த அயம் தொலைக்காட்சியின் வழியாக இந்த தியானத்திலே பங்கெடுக்கும்படியாய் செய்திருக்கிறாரே. இந்த இருவரில் நீ யாராய் இருக்கிறாய்? காயப்படுத்துகின்ற அவமானப்படுத்துகின்ற மனிதராய் இருக்கிறாயா? ஆறுதலை சொல்லி தேர்தலை சொல்லி ஆண்டவரே என்று அழைத்து அந்த காயப்பட்ட இதயத்திற்கு களிம்பு போடுகிற மனிதனாக இருக்கிறாயா? யாராய் இருக்கிறாய்? ஆனால் தன்னை திட்டி ஏளனமாய் பேசிய மனிதனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் எந்தாவது தந்தாரா என்று திருமறை நமக்கு சொல்லவில்லை. அதை குறித்து திருமறை எந்த தெளிவையும் தரவில்லை. ஆனால் அவன் அறியாமல் பேசுகிறான் என்பதை அறிந்தவர், அவன் புரியாமல் பேசுகிறான் என்று தெரிந்தவர், புரிந்து கொள்ளாத மனிதர்கள் நம்மை சுற்றிலும் இருப்பார்கள் என்பதற்கான அடையாளத்தின் பிரதிநிதியாக இடது பக்கமாக இந்த கல்வன் தொங்கிக் கொண்டிருக்கிறான். உன்னோடு உன் அருகில் இருந்தாலும் எல்லோரும் உன்னை புரிந்து கொண்டிருப்பார்கள் என்பது உண்மை அல்ல. உன் அருகிலே இருந்தாலும் உன்னை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன்னோடு கூட இருப்பார்கள், உன் அருகிலே இருப்பார்கள். அதே வேளையில் அதுவே முடிவல்ல, அதுவே நிரந்தரம் அல்ல, அதுவே தீர்வு அல்ல, அதுவே சரியல்ல, அதுவே முறையானதும் அல்ல, அதுவே முற்றுப்புள்ளியானதும் அல்ல. வலது பக்கமாக இருந்த கல்வன், ஆண்டவரே உம் அரசு வருகின்ற பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்னான். என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லவில்லை. ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்துவிடும் என்று சொல்லுகிறான். ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே எனக்கு இதைத்தா, அதைத்தா, பட்டம் தா, பதவியைத்தா, செல்வந்தா, சொத்தைத்தா, சுகத்தைத்தா என்று நீ கடவுளை பார்த்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக என்னை நினைவு கூறும் என்று சொன்னால், உன் நினைவு கடவுளுக்கு இருந்தால், உன் நினைவு கடவுளின் மகனுக்கு இருந்தால், அந்த நினைவு உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துவிடும். கர்த்தரோ நம்மை மறக்கிறவர் அல்ல, நம்மை நினைவு கூறுகிறவர். இரக்கத்தோடு கெஞ்சியவன் தானோ செய்த குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி, தான் இந்த குற்றத்திற்கும் இந்த தண்டனைக்கும் பாத்திரமுள்ளவன் தான், அந்த குற்றத்தை செய்ததினால் இந்த தண்டனைக்கு நான் பாத்திரமுள்ளவன் என்று அறிந்து நாம் செய்த குற்றத்திற்காக தண்டிக்கப்படுகிறோம். செய்யாத குற்றத்திற்காக இவர் தண்டிக்கப்படுகிறாரே, இது அநீதி என்று சொல்லி தனக்கு இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிற கொடூரத்தின் மத்தியிலே தான் செத்து கொண்டிருக்கிறான். சாவின் மத்தியிலே இவர் ஒரு நிரபராதி, இவர் ஒரு நீதிமான், இவர் தவறேதும் செய்யாதவர், இவர் தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாதவர் என்று சொல்லி
அவரை குறித்து அவருக்காக பரிந்து பேசுகிறார். இந்த காட்சியை காண முடியாமல் கண்கள் திறந்து காண்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். உடனே நமக்கெல்லாம் பொறாமை வரும், நமக்கெல்லாம் அவன் மீது கோபம் வரும். நான் காணிக்கை கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், சந்தா கட்டுகிறேன், மெம்பர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுகிறேன், திருச்சபைக்கு வேண்டிய எல்லா கட்டுமான பணிகள், கோபுரங்கள் விஸ்தரிப்புக்கு பணம் செலுத்துகிறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டும் எனக்கு பரதீசு வாக்களிக்கப்படவில்லை. ஆனால் அவனோ கள்வன், அவனோ குற்றவாளி, அவனோ கொலை செய்தவன் அல்லது பல்வேறு குற்றங்களை சாட்டப்பட்டவன். அவனுக்கு ஞானஸ்நானம் இல்லை, அவனுக்கு திடப்படுத்தல் இல்லை, அவன் திருவிருந்து எடுக்கவில்லை. அவனுக்கு எப்படி பரதீசு, அவனுக்கு ஏன் பரதீசு என்று அடுத்த மனிதர்களை பார்த்து பொங்கி எழுகிற பொறாமைப்படுகின்ற மனிதர்களாக நீங்களும் நானும் இருக்கக்கூடாது. அந்த மனிதன் கடைசி நேரத்தில் அந்த இரக்கத்தின் தெய்வத்தின் மனக்கதவுகளை தட்டினால் அப்பொழுது கூட கடவுள் நம்மை காப்பதற்காக ஆயத்தமாக இருக்கிறார் என்கின்ற ஒரு புதிய புரிந்துணர்வை அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார், பாடம் நடத்தி காட்டுகிறார். என் அன்பு இந்த அருளுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற, சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் தகப்பனே, தாயே, வாலிப பிள்ளைகளே, என் அன்பு பெற்றோர்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுவது ஒன்றே ஒன்றுதான். இறைவனிடத்தில் நாம் கெஞ்சி மன்றாடினால், அவரை கூப்பிட்டால், நமக்கு வாழ்வு தருகிற கடவுள் அவரே, நமக்கு வாழ்வளிக்கிற கடவுள் அவரே, நமக்கு வழிகாட்டுகின்ற கடவுள் அவரே, நம்மை காக்கிறவர் அவரே. அவர் நாளை அல்ல, இனி வருகின்ற எதிர்காலத்தில் அல்ல, எப்பொழுது நீ குற்றவாளி என்று உன் பிழைகளை, உன் பாவங்களை, உன் தப்பிதங்களை, உன் மீறுதல்களை, உன் அநியாயங்களை, உன்னுடைய இயலாமையை, உன்னுடைய இல்லாமையை அறிக்கையிடுகிறாயோ, அப்பொழுதே அவர் மன்னித்து உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்கிறார். இடது பக்க கல்வனாய் போராளியை போன்றா, வலது பக்க போராளியை போன்றா நீங்களும் நானும் யாராய் இருக்க போகிறோம் என்கின்ற கேள்விக்கு எப்பொழுது நாம் விடையாவோம் என்று இறைவன் கரங்களை விரித்து காத்து கொண்டிருக்கிறார். அவர் கரத்திலே கையளிப்போம். அவருடைய கரங்களில் இருந்து வடிகிற இரத்த துளிகள் நம்மை தூய்மைப்படுத்தட்டும். இந்த தூய வெள்ளி அதற்கான அழைப்பை உங்களுக்கும் எனக்கும் ஐயம் தொலைக்காட்சி வழியாக தரட்டும் என்று சொல்லி இந்த நிறுவனத்தை, நிறுவனர்களை, பொறுப்பாளர்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இதை காணுகின்ற உங்களுக்கு கர்த்தர் நாளை அல்ல, எதிர்காலத்தில் அல்ல, இன்றைக்கே பரதீசின் வாழ்வை உங்களுக்கு பகிரங்கமாய் உறுதிப்படுத்துவாராக. எல்லாமல்ல ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கண்களை மூடுவோம், கடவுளை நோக்கி பார்ப்போம். அன்பு தெய்வமே, இந்த நல்ல நாளிலே சிலுவையில் முடிந்த இரண்டாம் திருமுடிக்கான கருவை, காரணத்தை நாங்கள் காணவும், நாங்கள் கருவிலே உருவானது முதல் எங்களை கண்டெடுத்து பிள்ளையாய் பிறக்கச் செய்து எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நீர். தொடர்ந்து எங்களை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய வல்லமையின் கரம் எங்களை தொடட்டும், தூயாவினுடைய கரம் தொடர்ந்து வழிநடத்தட்டும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்த வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் ஆசீர்வாதங்களும் ஆண்டவருடைய உயிர்ப்பினுடைய வாழ்த்துதலையும் அன்போடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாமல் இறைவன் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.